வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது நான் இருக்கிற ரொக்காம்னில் தான் இருக்குது. ரொக்காம்லேருந்து சரியாக ஒரு 35 நிமிஷத்தில் இருக்குது. இமுப்பாக்குன்னு சொல்கிறது ஜப்பானுக்கும் ரொக்காம்லனுக்கும் இடையில் இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் ஏரியா தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் போட்டிங் போகலாம், மீன் பிடிக்கலாம், அதே நேரம் இளநீ குடிக்கலாம், சமைக்கலாம். அதிலே கடற்கரையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற வசதி எல்லாமே இருக்குது. அப்படி நீங்கள் யாராவது ரொக்காம்லனுக்கு ஹாலிடேக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்க. என்ன சொல்கிறது, இப்போ போட்டிங் போகிறதுக்கு ஆசை இருக்கும், இல்லாட்டி மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், லைவாக பார்க்கணுன்னு சொன்னால் வாங்க, கண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வசதியை நாங்கள் செய்து தருவோம். என்ன சொல்கிறது, இது ஒரு பின்னேற நேரத்தில் நாங்கள் எடுத்த வீடியோ தான் இது. அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், சண்டேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே நார்மலாக எப்போவுமே வருவோம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடம். அவ்வளோ பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய கடல் இல்லை இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும், அங்கே மலையெல்லாம் இருக்குது. அந்த மலைக்கு இடையெல்லாம் தண்ணியாக போய்கொண்டிருக்கோம். கிட்ஸுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு ரொம்ப பொழுதுபோக்கான இடமா இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாதீங்க, வாங்க, கண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போட்டிங்கை கண்டிப்பாக நாங்கள் கூட்டிக் கொண்டே காட்டுவோம் ரொக்காம்னில். இதை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு தெரியும், அங்கே அப்படியே அந்த பசங்களெல்லாம் குளிச்சோன்ட்ருக்காங்க பாருங்கள். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த ரோட் இருக்குது, அதை ஒரு பெரிய ஒரு பாலம் உண்டு. அந்த பாலத்துக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்கடல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பெருங்கடல் ஸ்டார்ட் ஆகுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு, எங்களோட ஒரு ஏரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆறு எப்போவுமே இந்த தண்ணி இந்த லெவல்லே இருக்கும். அதாவது கடல் மாதிரி அடிக்காது. அப்போ நீங்கள் இப்போ கடல் அனுபவம் இல்லாத ஆட்கள் கூட நீங்கள் இந்த போட்டிங் போகலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோ கடல் அடித்து அப்படியெல்லாம் பயம் இல்லை. அதே நேரம் நீங்கள் செல்ஃபாக இந்த போட்டை ஓடணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்களுக்கு இந்த போட் நாங்கள் ஓடுறது தருவோம், பிரச்சனை இல்லை. எங்களோட ஓன் போட் தான். நீங்கள் எப்போவுமே வரலாம், அண்ணா இந்த போட்டு நாங்கள் ஓடணும்னா கூட நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஓடுறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்து தருவோம், பிரச்சனை இல்லை. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒரு பெரிய பிரதேசம். உங்களோட கீட்ஸுகளை சின்னாக்களை கூட்டிகிட்டு வாங்க. இப்போ சின்னாக்களுக்கு என்ன சொல்கிற ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களுக்குரிய சேஃப்டியாக நாங்கள் லைஃப் ஜாக்கெட் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுப்போம். சொன்னால் சின்னாக்கள் தானே, கடலை எப்படி தான் சின்னதாக அவ்வளோ அடி இல்லாத கடலாக இருந்தாலும் நாங்கள் எங்களை சேஃப்டிக்கு அவங்களுக்கு சின்னாக்களுக்குரிய லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். நீங்களும் உங்களோட பிள்ளைகளை கூட்டி வந்தால் அவங்களுக்குரிய சேஃப்டி எங்களுக்கு கட்டாயம் கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் செய்து தான் நாங்கள் போட்டு ஏற்றுவோம். வாங்கலை, நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இதே ஒரு என்ன சொல்கிறது, இதே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு சூப்பரான ஒரு பின்னேற வியூன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. ரொக்காம்னிலேருந்து சரியாக 35 நிமிஷத்தில் இந்த இம்மு பார்க்குற இடத்துல தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள்.